அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம திண்டுக்கல் பாலகிருஷ்ணாபுரம் பக்கத்தில் இருக்க ஒரு 3 BHK டியூப்ளக்ஸ் வில்லா வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீட்டை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடு ஒரு 3 BHK டியூப்ளக்ஸ் டைப்பில் வந்து கட்டியிருக்காங்க. எலிவேஷன் பாருங்கள் எவ்வளோ வந்து சூப்பராக வந்து இது பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பர்குலா, எலிவேஷனில் வந்து பால்கனி, எம்எஸ் கேட் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டாக கசகசன்னு இல்லாமல் நீட்டாக சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா எலிவேஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு சவுத் ஃபேஸிங்கில் ஈஸ்ட் ஃபேஸிங் மெயின் கேட் வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்துட்டு ஒரு பெரிய வந்து கார் பார்க்கிங் வந்து இது பண்ணியிருக்காங்க. இது வந்து கிரே கலர் பெயிண்டிங் இது பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு செஸ் போர்ட் டைப்பில் வந்து டைல்ஸ் மேக் பண்ணி சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து இடம் வந்து ரொம்ப தாராளமாகவே இருக்குது. நல்லா யூட்டிலிட்டி ஸ்பேஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இங்கேயே நம்ம இபி கனெக்ஷனுக்கு எல்லாமே ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சேஃப்டி கேட் ஒன்று இது பண்ணி மெயின் டோர் வந்து ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பூஜா ரூம் வந்து செப்பரேட் பூஜா ரூம் கொடுத்துருக்காங்க. எல்லா விண்டோஸும் பார்த்தீங்கன்னா யூபிவிஸில் ப்ரொவைட் பண்ணி அதுக்கு வந்து முன்னாடி எம்எஸில் வந்து ஸ்டீல் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள், ஒரு பூஜா செட்டப் வந்து தனியாகவே இண்டிவிஜுவலாக வந்து பூஜா ரூம் வேணும்னு கேட்குறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 6 ஃபீட்டில் வந்து ஒரு பாத்வே கொடுத்து உள்ளே வந்து ஹால் போகிறாங்க. ஸோ வீடு வந்து ரொம்ப ஒரு பெரிய வீடு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இருக்கும். அது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மாடிப்படி வீட்டுக்குள்ளேயே வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. டியூப்ளக்ஸ் ஹவுஸ்ன்றதுனால உள்ளே மாடிப்படி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஒரு பெட்ரூம், ஒரு ஹாலு, ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் கிச்சனாகவும் டிவி யூனிட் கபோர்டு ஒர்க்கு ஃபுல்லாகவே பண்ணியிருக்காங்க. ஹாலில் இருந்து கீழே வந்து பெட்ரூம், ஒரு மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16 ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்து அதில் வந்து நமக்கு அட்டாச் பாத்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே வந்து கபோர்டு ஒர்க்கு, லாஃப்ட் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு பீரோ செட்டப்பில் ஃபுல்லாக கபோர்டு ஒர்க் பண்ணி அதில் வந்து லாஃப்ட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான வந்து எல்லாமே கலர்லேருந்து எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டைல்ஸ் லே பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் வந்து பேட்டர்னில் இருக்கும். ஸோ இந்த வீடு வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கு. இது வந்து நமக்கு உள்ளேயே ஒரு வாஷ் பேஷனு, அதே மாதிரி வெஸ்டர்ன் பாத்ரூம் வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஹால்லையே இன்னொரு செப்பரேட்டாக ஹால்லேருந்து இன்னொரு பாத்ரூம் வந்து செப்பரேட்டாக ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நமக்கு வந்து ஒரு இந்தியன் வெஸ்டர்ன் வந்து வெஸ்டர்ன் கமோடிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஹால்லேருந்து ப்ரொவிஷன் இருக்குது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம்லேருந்து தனியாக வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஹால்லேருந்து ஒரு வாஷ் பேஷன் வந்து இண்டிவிஜுவலாக செப்பரேட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது கிச்சன் வந்து ஹாலோடே இருக்கனால ஏரியா வந்து ஒரு பெரிய வந்து ஏரியாவாக இதாக இருக்கும். இது வந்து 10க்கு 10 வந்து ஒரு பெரிய லிவிங் கிச்சன் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. இது வந்து ஃபுல்லாக மாடலர் கிச்சன் தான். ஸ்பேசஸ் வந்து நல்ல பெரிய ஸ்பேசஸ் இருக்கும். சில கிச்சன்லாம் வந்து சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும். பட் இந்த கிச்சன் வந்து நல்ல ஒரு பெரிய வந்து ஸ்பேசஸாக இருக்குது. இதில் கொடுத்துருக்க டைல்ஸு, இதுக்கு வந்து பெயிண்ட் பண்ணியிருக்க கலர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக வந்து ஒரு நல்லா மேட்சிங்காக இருக்கும். வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக்ஸுரியாக ஒரு பெரிய ஒரு ஃபேமிலி இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பெரிய வீடு வந்து டியூப்ளக்ஸ் வீடு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதாகும். ஸோ ஸ்டார் கேஸும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஹைட் இல்லை. நான் இது பண்ணப்போ அந்தளவுக்கு ஹைட் இல்லை. சைடில் ரேலிங் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்லேயே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ரேலிங் வந்து ஃபுல்லாமே எஸ்எஸ்ல இது பண்ணியிருக்காங்க. மாடியில் 2 பெரிய பெட்ரூம் இருக்குது. 10க்கு 16 2 பெரிய பெட்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய பாத்வே இருக்குது. ஸோ நமக்கு ஸ்டடீஸ்க்கு இந்த மாதிரி தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இதுக்கு அவுட்ரு வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பால்கனி மாதிரி இருக்குது. ஸோ ரெண்டையுமே நம்ம தனித்தனியாக பார்க்கலாம். இப்போ வந்து பெட்ரூம் வந்து வியூ பண்ணலாம். இது வந்து ஒரு 10க்கு 16 ஒரு பெரிய பெட்ரூம். இது வந்து நமக்கு வந்து ஒரு 5க்கு 10 அப்படின்ற சைஸில் வந்து உள்ள ஒரு பாத்ரூம் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லுமே நமக்கு வந்து லாஃப்ட் ஒர்க்கு ஃபுல்லாமே பார்த்துருக்காங்க. கபோர்டு ஒர்க் ஃபுல்லாமே பார்த்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கும் சூப்பராக வந்து நல்ல பெரிய பெரிய ஜன்னலாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள், இதோட டைல்ஸ் லே பண்ணியிருக்கிறதும் நல்ல டிசைனாக ஆர்ட் ஒர்க்காக நல்ல யூனிக்காக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. சூப்பராக செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து நமக்கு தனியாக ஒரு வாஷ் பேஷனு, அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் பாத்ரூம் வந்து மிக்சர் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபுல் டீட்டெயில் வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு வந்து எனக்கு கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பாலகிருஷ்ணாபுரம் நியரஸ்ட்டாகவே இந்த ஏரியா இது இருக்குது. நம்ம திண்டுக்கல் ரவுண்ட் ரோட்டில் இருந்து ஜஸ்ட் வந்து ஒரு 2 மினிட் 3 மினிட் ட்ராவல்லே இந்த இதுக்கு வர முடியும். ஸ்கூல்ஸும் பார்த்திங்கன்னா நிறைய பக்கத்தில் வந்து அவைலபிள் இருக்குது. மாடியில் வந்து ஒரு 10க்கு 16 அப்படின்ற பேட்டர்னில் 10க்கு 16 சைஸில் வந்து ஒரு பெட்ரூம். இது வந்து ஒரு 3வது பெட்ரூம். ஃபஸ்ட்டு கீழே பார்த்தோம், மேலே ஒன்று பார்த்தோம். இது வந்து ஒரு 3வது பெட்ரூம். இந்த பெட்ரூம்லேயுமே நமக்கு வந்து ஒரு அட்டாச் வந்து பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், செப்பரேட்டாக ஒவ்வொரு பாத்ரூமே ஒவ்வொரு டிசைனில் வந்து யூனிக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணியிருக்காங்க. 5க்கு 10 நல்லா ஸ்பேசியஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பாத்ரூமே நம்ம வந்து அதை பார்க்க முடியும். அது
அதே மாதிரி பால்கனியும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பால்கனியாக இருக்கும். விண்டோஸும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய விண்டோஸாக சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு ஒரு இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. பசங்க வந்து ஸ்டடீஸ் எதுவும் செப்பரேட்டாக வந்து படிக்கணும் அப்படின்னா இந்த இதில் நம்ம இது பண்ணிக்கலாம். இங்கே நமக்கு சேஃப்டி கேட் கொடுத்து சின்ன பசங்க இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் இது பண்ணாமல் சேஃப்டி கேட் கொடுத்து அதுக்கு அங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லைடிங் டோர் வந்து கொடுத்துருக்காங்க. யூபிவிசியில் ஸ்லைடிங் டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கீழே வந்து மேட் ஃபினிஷ் டைல்ஸ் வந்து ப்ரௌன் கலரில் வந்து ஒட்டியிருக்காங்க. அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. என்ட்ரன்ஸில் வந்து நமக்கு கிளாஸ் ஒர்க் இது பண்ணி அதில் வந்து ரேலிங் வந்து எஸ்எஸ்சில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து வீடு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா வீடு வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கண்டிப்பாக நேரில் பார்த்தா உங்களுக்கு பிடிக்கும். திண்டுக்கல் டவுன் பக்கத்தில் இப்படி வீடு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரேராக தான் வந்து இது பண்ண முடியும். கொஞ்சம் அவுட்டில் இல்லாமல் திண்டுக்கல் சிட்டி நியரஸ்ட்டாகவே இந்த வீடு இருக்குது. இப்போ பாலகிருஷ்ணாபுரத்தில் புதுசாக வந்து பாலம் இது போட்டிருக்காங்க. கரெக்டாக நம்ம வந்து திண்டுக்கல் எஸ்எம்பி ஸ்கூலில் இருந்து ஒரு 3 நிமிஷம் ட்ராவல்லையே இந்த வீட்டுக்கு வந்து நம்ம ரீச் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு, வீட்டோட பேக் சைடில் ஒரு சேஃப்டி கேட்டு இது பண்ணி டோரு சேஃப்டி கேட் இது பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம வந்து துணி காய போடுறது, துணி துவைச்சா காய போடுறது அந்த மாதிரி ப்ரொஃபஷன் வந்து கொடுத்துருக்காங்க. வீட்டோட மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு எஸ்எஸ்சில் ஒரு லேட்ரு ப்ரொவைட் பண்ணி அதுக்கு வந்து தனியாக செப்பரேட்டாக மாடியில் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து நல்ல ஒரு கூலிங் டைல்ஸ் மாதிரி நல்லா ஒட்டியிருக்காங்க. பார்க்கவே நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ தேங்க்யூ.